வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா பிபிஎல்ல சேலஞ்சர்ஸ் மேட்ச். இதுல வின் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா சிட்னி சிக்ஸர்ஸ் கூட ஃபைனல் ஆட போறாங்க. அதாவது பிரிஸ்பன் ஹீட்டுக்கும் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்குமான மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இது வரைக்கும் விஷல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே கிளிக்ல நிறைய கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்மால் லீக்ல பெஸ்ட் ஃபியூச்சர் இருக்கக்கூடிய ஒரே ஃபேண்டஸியா விஷல் 11 தான். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் பிச்சில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதாவது செமிஃபைனல் மாதிரி நடந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸும் பிரிஸ்பன் ஹீட்டுக்கும் நடந்த மேட்ச் தான். ஸோ 17 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டும் ஒரு விக்கெட் தான் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. 150 ரன் அடிச்சா கூட அதை ஈஸியா வந்து டிஃபெண்ட் பண்ண முடியுது இந்த பிச்சில். அதனால ஒரு 150 ரன்னு அது போக ஒரு 160 அடிச்சிட்டாங்கன்னா இந்த பிச்சில் வந்து ஒரு சேஃபான ரன் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. ஸோ ரெக்கார்ட் வைஸாவும் பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க. பேட்டிங் பெஸ்ட் தான் வின் பண்ணியிருக்காங்க. 0ல இருந்து 150 ஒரு இன்னிங்ஸ், 150 169 ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறாங்க. ஹை ஸ்கோர் லோ ஸ்கோர் அதே இதுதான். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் ஆக்கியிருக்கோம். எல்லா ஸ்கோர் கூட உட்காந்து அனலைஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுக்குமே நல்லா பார்த்தாச்சு. ஸோ பிரிஸ்பன் ஹீட்டுக்கும் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கும் தான் நான் வந்து பெர்த் கண்டிப்பா உள்ள வருவாங்கன்னு நினைச்சேன். பட் அடிலேட் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே சூப்பரான டீம். லாஸ்ட் ஒரு 5 மேட்சா தொடர்ந்து வின் பண்ணியிருக்காங்க. எம் ஷாட்டு, டி ஷாட்டு, வெதர்லாண்டு, தாமஸ் கெல்லி, நெல்சன், மெனிட்டி, அடுத்து பேஸ்லி, டொரங்டன், பைன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போஸ், அடுத்து போப். இங்க பாத்தீங்கன்னா பிரவுனு, ஜிம்மி பீர்சன், மெக்ஸனி, ரென்சா, பேண்ட், வால்டர், நசீர், பேட்லர், ஜான்சன், ஸ்வீப்சன், ஹெக்மன். ரெண்டு டீமே நல்ல ஸ்ட்ராங் டீம் தான். பட் ரெண்டு டீமுக்கே பேட்டிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பேட்டிங் கிடையாது. அதாவது இதுலயாச்சும் கொஞ்சம் பேட்டிங் இருக்கு, ஆனா அந்த டீம்ல சுத்தமா பேட்டிங் இல்லாத மாதிரி தெரியுது. பெர்த் தோக்குறதுக்கு காரணம் பவுலிங் நல்லா இருந்தது. பட் அவங்க கிட்ட நேத்து வந்து பேட்டிங் வந்து இல்ல. சோ நம்ம வந்து எல்லாமே உட்காந்து அனலைஸ் பண்ணோம்ல. இம்பார்ட்டன்ட் பிளேயர் வைஸா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேத்யூ ஷாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டீமுக்கு பேர்லாம் அடுத்து வந்து வால்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருப்பாரு. அடுத்து மிச்சல் நசீர் பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கடுத்து இந்த டீம்ல பாத்தீங்க அப்படின்னா சொல்ற லெவலுக்கு பேட்டிங் பிளஸ் போலிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வேற யாருமே இல்ல. ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேர் தான். அதாவது 2வது ஆப்ஷன், 3வது ஆப்ஷன், இங்க பாத்தீங்கன்னா 1வது ஆப்ஷன். இந்த 1 2 3 பேருக்கு தான் பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங்கும் பண்ணுவாங்க. அடுத்து அந்த டீம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பேர்லெட் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜான்சனும் விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்காரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா டொரங்டன் வந்து கொஞ்சம் நல்லாவே பவுலிங் பண்ணுவாரு. லாஸ்ட் மேட்ச் கூட நல்லா பவுலிங் பண்ணாரு. பட் இந்த டீம்ல இருக்கக்கூடிய 4 ஸ்பின்னருமே இருக்கிறாங்க. பாய்ஸா இருக்கட்டும், போப்பா இருக்கட்டும், ஸ்வீப்சனா இருக்கட்டும், ஹிக்மரா இருக்கட்டும், 4 பேருமே பாத்தீங்கன்னா ஸ்பின்னர். இந்த பிச்சில் வந்து ஸ்பின்னருக்கு வந்து பெருசா சப்போர்ட் கிடைச்சதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க ஸ்பின்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த 4 பேருக்குமே ரொட்டேஷன் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க வெதர்லாந்து ஷாட் இந்த 3 பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். அதுக்கு அடுத்து ஆடக்கூடிய பிளேயர்ஸால உங்களுக்கு வந்து ஸ்மால் லீக்ல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேட்ச்ல வந்து நெல்சன் வந்து செஞ்சுரி போட்டா கூட உங்களுக்கு ஸ்மால் லீக்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க பிரவுன் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அதிரடியா ஆடுவார், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. ஜிம்மி பீர்சன் 2 மேட்சா ஒரு 30-40 ரன் ஸ்கோர் பண்றாரு. மெக்ஸனி நல்லா நம்ம எடுத்த அன்னைக்கு பெருசா ஆட மாட்டாரு, எடுக்காத அன்னைக்கு தான் ஸ்கோர் பண்றாரு. ரென்சா பெருசா ஒரு மேட்ச் கூட இந்த சீசன்ல ஆடி கொடுக்கல. பேண்ட் அதே மாதிரி தான். ஒருவேளை ஸ்குவாட்ல வந்து ஏதாவது சேஞ்ச் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஒன்றோ இல்ல அவங்க யாராச்சும் பில்லிங்ஸ் ஆடுறாரா ஏதாவது பார்த்துட்டோம்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த 6 பிளேயர், அதுக்கடுத்து 7வது பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பையனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 8வது பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜிம்மி பீர்சன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 9வது பிளேயரா ஷார்ட், 10வது பிளேயரா வெதர்லாண்ட், 11வது பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ், அடுத்து 12வது பிளேயரா ஸ்வீப்சன் அண்ட் 13வது பிளேயரா போப். இந்த 13 பிளேயருக்குமே நீங்க நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். 14 பிளேயர் வேணும்னா மேக்ஸிமம் வந்து 14வது ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. இந்த 14ல 11 பிளேயர் வந்து நீங்களே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அது போக பாத்தீங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன், நம்ம இதுக்கு ஸ்மால் லீக்ல இவரை கேப்டனா போடுங்க, வைஸ் கேப்டன் இவரா போடுங்களா தேவையில்லை. கேப்டன் அப்படின்னாலே மேத்யூ ஷாட் தான் கேப்டன். வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா வால்டர் தான் வைஸ் கேப்டன். ஆல்மோஸ்ட் இப்போ 100 பேர் ஃபேண்டசி விளையாடுறோம் அப்படின்னா 95% பேர் வந்து இதே கேப்டன் வைஸ் கேப்டனோட தான் வருவாங்க. ஒரு சிலர் வேறு வேணா ட்ரை பண்ணலாம். பட் சேஃபா போறது பெஸ்ட் இந்த மேட்ச்ல. ஸோ எம் ஷாட் கேப்டனும் வைஸ் கேப்டன் வால்டரும் போதும். இந்த 14 பிளேயர் நம்ம கொடுத்துருக்க 1 9 10
6, 7, 10, 13. ஸோ ஒரு டீம்ல இருந்து 7 பேர் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த 7 பேர் வந்துமே ட்ரை பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இது வந்து சேலஞ்சர்ஸ் மேட்ச். இதுல வின் பண்றவங்க பாத்தீங்கன்னா, அதாவது அடிலைட் எஸ்டிஆர் வெர்சஸ் ஹீட் ஹெச்இஏ. ஸோ இதுல வின் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸர்ஸ் கூட மோத போறாங்க. ஸோ அதனால மேட்ச் வந்து ரொம்ப ரிஸ்க் தான். இன்னும் 2 மேட்ச் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டா ஃபைனல் மேட்ச் அப்படிங்கிறதுனால பெருசா நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸ்மால் லீக்ல, அட்லீஸ்ட் கிராண்ட் லீக்ல மட்டுமே பிளே பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் ஹீட்டுக்கும் நம்ம அடிலேட்டுக்கும். ஸோ அடிலேட் உண்மையிலே நல்லா பாராட்டணும், நல்லா ஆடுறாங்க. இதுல நெதர்லாந்து பாத்தீங்கன்னா அவரோட லாஸ்ட் 3 மேட்ச் வின்னிங் கான்ட்ரிபியூட் தான். லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா ஒரு 32 பால்ல 56 என்னமோ ஸ்கோர் பண்ணிட்டாரு. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கோர் பண்ணாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மெனிட்டியும் அடுத்து வந்து டோரங்டன், இந்த 2 பேர் பார்ட்னர்ஷிப்புமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்தது. 90ல கடந்த ஸ்கோர் வந்து 140 வரைக்கும் கொண்டு போனாங்க. அதுக்கு அடுத்து வந்து பையன் வந்து ஆடினாரு. ஸோ நல்லா ஆடினாங்க. ஸோ பார்க்கலாம் ஸோ யார் வின் பண்றா அப்படின்னு. பிச் வந்து ஃபுல்லா பவுலருக்கு சாதகமா தான் இருக்குங்கிறதுனால இந்த பவுலிங் ஆப்ஷனுக்கே நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம் நண்பா.